வெல்கம் டு கலாஸ் பாட்ஷாலா. நமஸ்தே வித்யார்த்தியம். கலாஸ் பாட்ஷாலாவோட ஸ்போக்கன் வீடியோஸில் ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழில் இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணுறது, நம்ம கற்றுக்கிறது புதுசாக என்னென்னா, ஒரு வார்த்தை பல பொருள். அதாவது ஒரு வேர்டு அதுக்கு வெவ்வேறு மீனிங்ஸ், அ வேர்ட் வித் மெனி மீனிங்ஸ். நிறைய அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸில் இருக்கும் இல்லையா? அது தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு வேறு வேறு சுச்சுவேஷனில் இதுக்கு என்ன அந்த அர்த்தம், இது எங்கே இப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா அதோட இன்னொரு பிரயோகம், இன்னொரு யூசேஜ் நம்மளுக்கு தெரியல. ஸோ இது நிறைய இந்த வீடியோலேயே இன்னும் இதே மாதிரியே இன்னும் 2 வீடியோஸ் போடுறேன். 2-3 வேணும், ஏன்னா நிறைய வேர்ட்ஸுக்கு பல மீனிங் இருக்குது. ஸோ அதை லேர்ன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணுறோம். என்ன வேர்ட்ஸுன்னு பார்க்கலாம் வாங்க. தோ தோ அப்படின்னா அநேகமாக எல்லாருக்கும் ஏக் தோ அந்த நம்பர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். 2 அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. வேறு என்ன மீனிங்ஸ் இருக்குது பார்க்கலாம். முஜே ருப்பியே தோ அப்படின்னா இன்னொன்று கிவ். என்ன மீனிங் வருது? கிவ் அப்படிங்கிற ஒரு மீனிங் வருது. 2 அப்படிங்கிற மீனிங் வருது. பாருங்க, முஜே ருப்பியே தோ எனக்கு பணம் கொடு. முஜே கலம் தோ எனக்கு பென் கொடு. உசே கிதாப் தோ அவனுக்கு புக்கு கொடு. ஸோ ஒரு தோக்கு என்ன மீனிங்? கிவ். அடுத்தது பாருங்க, வஹா தோ குத்தே ஹே அங்கே 2 டாக்ஸ் இருக்கு. दो लड़के मैदान में खेल रहे हैं. 2 பாய்ஸ் மைதானில் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே என்ன மீனிங் வந்து? 2 TWO 2 1 2 3 இல்லையா? அந்த மீனிங் வந்து. நெக்ஸ்ட் மீனிங் பாருங்க, மாலா கோ பட்னே தோ மாலாவை படிக்க விடு. படிக்க விடு. முஜே ஜல்தி சோனே தோ என்னை சீக்கிரம் தூங்க விடு. முஜே பாஹர் ஜானே தோ என்னை போக விடு. தும் ஏ புரி ஆதத் சோடு தோ இந்த கெட்ட பழக்கத்தை விடு. ஓகேயா? படனே தோனா படிக்க விடு, அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். ஓகேயா? அடுத்தது கீ. இந்த 2 கீ கொடுத்துருக்க பாருங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக நம்ம லேர்ன் பண்ணணும். அடிக்கடி நிறைய கன்ஃபியூஸ் ஆகுது. எக்ஸாம்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய தப்பு பண்ணுறது இந்த கீயை தான் பண்ணுவாங்க. என்ன மீனிங்னு பாருங்கள். இது நெடில், இது குரில். இந்த நெடிலுக்கு முதல்ல மீனிங் பார்ப்போம். ராமகிருஷ்ண பரமஹம்ச கி பத்னி சாரதா தேவி கி. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய. ஸோ இந்த உடைய இதுக்கு என்ன அர்த்தம்? அவருடைய. ராம் கி பத்னி சீதா தி ராமோட மனைவி யாரு? சீதை. ஓகேயா? உடைய இதுக்கு என்ன அர்த்தம்? உடைய. உஸ்னே கியூ பிரார்த்தனா நஹி கி இன்னொன்று என்ன அர்த்தம்னா டிட். செய்தான், செய்தால், அந்த மாதிரி என்ன வேணா இருக்கலாம். ஓகேயா? டிட். உஸ்னே கியூ பிரார்த்தனா நஹி கி. உஸ்னே வகு பிளஸ்னே உஸ்னே கியூ ஏன் பிரார்த்தனா நஹி கி அவன் ஏன் பிரார்த்தனை செய்யவில்லை. பிரார்த்தனா அப்படிங்கிறது பெண்பால். கர்ணோட பாஸ்டன்ஸு கியா கியே கி கி. கியான்றது ஆண்பால் வர்ற ஆண்பால் ஒருமை, கியேங்கிறது ஆண்பால் பன்மை, கீங்கிறது பெண்பால் ஒருமை, கீங்கிறது பெண்பால் பன்மை. ஸோ அப்போ டிட்டுன்ற மீனிங். உஸ்னே சீதா கி மதத் கி அவன் சீதாவுக்கு உதவினான். ஓகேயா? அப்போ ஒன்று உடைய, இன்னொன்று டிட்டுன்ற மீனிங் வருது. இந்த குரில் கீ இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு என்ன மீனிங் பார்க்கலாம். ஓ ஹிந்தி போல்தா ஹை கி அங்கிரேசி திஸ் ஆர் தட்னு சாய்ஸ் மாதிரி சொல்கிறோம் இல்லையா? அவன் ஹிந்தி பேசுகிறானா இல்லாட்டி இங்கிலீஷா? ஓ ஆர். वो मुंबई जाता है या चेन्नई? वो मुंबई போறானா சென்னையா? तुम यहाँ बैठते हो या वहाँ की वहाँ நீங்கள் உட்காரியா இல்லை அங்கேயா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஓ ஆர் திஸ் ஆர் தட் அப்படின்னு கேட்குறோம். किसने कहा कि कल छुट्टी है இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலாக இதுக்கு தமிழில் மீனிங் இந்த வார்த்தைக்கு சொல்ல முடியாதுங்க. அதாவது இப்போ இங்கிலீஷில் சொல்கிறப்ப சொல்லுவோம், அப்பா நாளைக்கு வரேன்னு சொன்னார். ஃபாதர் செட் தட் ஹீ வுட் கம் டுமாரோ. தட் கண்டிப்பாக அங்கே போடுவோம் இல்லையா? இப்போ ஐ சா தட் தேர் வாஸ் அ தீஃப் ரன்னிங். அங்கே பார்த்தேன் ஒரு திருடன் ஓடிட்டு இருந்தான். இப்போ நம்ம தமிழில் அந்த அந்த தட்டு வராது. அதாவது நான் ஒரு திருடன் ஓடுறத பார்த்தேன், அப்பா நாளைக்கு வரேன்னு சொன்னார் அப்படிம்போம். ஸோ அந்த எக்ஸாக்டாக இங்கிலீஷில் தான் இதுக்கு மீனிங் சொல்லலாம். டிஹெச்ஏடி தட். ஐ சா தட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஹீ டோல்டு தட் அப்படி சொல்கிறோம் இல்லையா? கிஸ்னே கஹா கி கல் சுட்டி ஹே யார் சொன்னாங்க நாளைக்கு ஹாலிடேன்னு சொல்லிட்டு? பிதாஜி நே கஹா கி கல் ஓ
மும்பை ஜாயேகா. அப்பா சொன்னார் நாளைக்கு அவர் மும்பை போவார். ஸோ அந்த மாதிரி இது பார்த்தேன் அது பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸை டைரக்ட் டு இன்டைரக்டில் சொல்கிறப்போ மைனே சோச்சாக்கி ஐ தாட் தட் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்கிறது இது. ஓகேயா? அடுத்து பருக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்கு. பேடு பர் பந்தர் ஹை, மரத்துக்கு மேலே ஆன், இதுக்கு என்ன அர்த்தம்? ஆன், ஓயின் ஆன். கிதாபு மேஸ் பர் ஹை, இது இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மரத்து மேலே மங்கி இருக்கு, குரங்கு இருக்கு. ரோஷன் கரீபு ஹை, ரோஷன் ஏழை தான். பர் பட், இங்கே என்ன வருது? பட்டுக்கு நிறைய வேர்ட்ஸ் படிச்சிருக்கோம். லேக்கின், பரந்தோ, பரு, மகரு, இவ்வளோ இருக்கு நிறைய. பர் ஹமேஷா சபுக்கி மதத் கர்த்தா ஹை, ரோஷன் ரொம்ப ஏழை தான், ஆனால் ஹமேஷா ஆல்வேஸ் சபுக்கி மதத் கர்த்தா ஹை, எல்லாருக்கும் உதவுறாங்க எப்பவுமே. பக்ஷிக்கே பர் ஹோத்தே ஹை, பேர்டுக்கு வந்து சிறகுகள் இருக்கு. பருனா இங்க என்ன? ஃபெதர்ஸ், சிறகுகள் சொல்றியா? பரிஷ்ரம் கர்னே பர், இதுக்கு எப்படி வரும்னா கடின உழைப்பு செய்வதால், ஆல் அப்படின்னு வரும். பரிக்ஷம் கர்னே பர் பல் ஜரூர் மிலேகா, இந்த பல்லு பாருங்க, நான் சொன்ன அதே மாதிரி தான். பல்லுனா பழம், கடின உழைப்பு செஞ்சால் பழம் கிடைக்கும்னு அர்த்தம் இல்லை. இது வந்து ரிசல்ட், பலன் கிடைக்கும். தமிழில் பலன், கடின உழைப்பு செய்யறதால பலன் கண்டிப்பாக கிடைக்கும். கிஷோர் கூங்கே ஹோனே பர் பி கவி ஹை, கிஷோர் வந்து பூங்கா, ஊமையா இருந்தாலும், ஹோனே பர் பி இருந்தாலும், கவி ஹை, அவன் ஒரு கவிஞன், அவன் வந்து ஒரு போயட். ஸோ இந்த வாக்கியத்தில் என்ன பார்க்குறோம்? கிஷோர் கூங்கே ஹோனே பர் பி கவி ஹை, கவின்னா போயட், கவிஞன். கிஷோர் கூங்கா, கூங்கான்னா ஊமை, ஊமையா ஹோனே பர் பி இருந்தாலும், ஊமையா இருந்தாலும் அவன் ஒரு கவிஞன். அதாவது கவிதை எழுதக்கூடிய, கவிதைகளை பாடுறவன் இல்லை எழுதுறவன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்க, இந்த சென்டென்ஸில் பரிஷ்ரம் கர்னே பர், முயற்சி செய்வதால், பல் ஜரூர் மிலேகா, பலன் அவசியம், மிலேகான்னா கிடைக்கும், மிலேகான்னா கிடைக்கும். எதிர்காலத்தில் சொல்லியிருக்கேன் மிலேகா கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இது புரியுது இல்லையா? கிஷோர் கூங்கே ஹோனே பர் பி, கிஷோர் ஊமையா இருந்தாலும் கவி, அவன் ஒரு கவிதைகளை படைக்கக்கூடிய கவிஞன். தியா, தியான்னா பாருங்க, தேக்கு பாஸ்டன்ஸ் தியா, தியே, தி தி, அதாவது லேக்கு பாஸ்டன்ஸ் லியா, லியே, லீ லீ இல்லையா, அதே மாதிரி தேக்கு பாஸ்டன்ஸ் தியா ஒன்று, அடுத்து இன்னொன்று வந்து விளக்கு அப்படின்னு அர்த்தம், அகல் விளக்கு. தாதிமா ரோஜ் மந்திர்மே தியா ஜலாத்தி ஹே, தாதிமா பாட்டி வந்து தினமும் கோயிலில் விளக்கு ஏற்றுறாங்க. மைனே ஷேக்கர் கோ ஏ முஃப்த் மே தியா, இங்கே பாருங்க, இங்கே ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு படிச்சிட்டோம்? லேம்ப்பு அப்படின்னு படிச்சிட்டோம். அடுத்து வந்து கேவ், மைனே ஷேக்கர் கோனா, ஷேக்கருக்கு ஏ, இதை என்ன பொருள்னு குறிப்பிடலை, சும்மா காமனாக எழுதியிருக்க. முஃப்த் மே தியா, நான் இதை அவனுக்கு ஃப்ரீயாக கொடுத்தேன். ஓகேயா? ஸோ கேவ். तुमने उसे ये क्यों दिया, நீ அவனுக்கு ஏன் இதை கொடுத்த? ஸோ தியானா கேவ். मैंने अपने मित्र को 5 रुपये दिए, 5 रुपये ப்ளூரல் வரப்போ தியே வந்துடும், சிங்குலராக இருந்ததுன்னா தியான்னு சொல்லணும். ஓகேயா? அடுத்தது ஆம். ஆம்னா என்ன மீனிங்? மேங்கோன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆம் மேரா மன்பசந்த் பல்ஹை, மேங்கோ வந்து என்னுடைய மன்பசந்துனா மனதுக்கு பிடித்த, பசந்துனா லைக், மன்பசந்த்னா மனதிற்கு பிடித்த பல், ஃப்ரூட். ஸோ பல் இங்கே பார்த்த பாருங்க, பலன், ரிசல்ட் அப்படின்னு சொன்ன, இங்கே ஃப்ரூட்டுங்கிற மீனிங்கில் இது பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கவனத்தோடு படித்தோம்னா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஆம் ஜகஹோம் பர், ஆம் ஜகஹோம், ஆம்னா காமன், இன்னொன்று என்ன அர்த்தம்? காமன். ஜகஹோம் பர் பிளேசஸ்ல, ஆம் ஜகஹோம் பர் சபிய விவகார் கரோ, சிவிலைஸ்டாக நடந்துக்கோ. சபிய அப்படின்னா நாகரிகம், விவகாரம்னா நடத்தை செய்யணும், சிவிலைஸ்டாக நடந்துக்கணும். காமன் பிளேசஸில், ஆம் ஜகஹோம் பர் பொது இடங்களில் நாகரிகத்தோட நடந்துக்கொள். அடுத்தது ஜல் அப்படிங்கிற ஒரு வேர்டு பார்க்கணும். ஜல் தண்ணிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? கங்கா நதி கா ஜல் பவித்ர ஹை, கங்கை நதியோட தண்ணீர் வந்து பவித்ர,
புனிதமானது, தூய்மையானது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது. அடுத்து ஒதீப், அந்த விளக்கு கீ சே, கீனா நெய்யால, ஜல்தாகை எரிகிறது, எரியறது. ஆகு சொல்லுவோம்ல, ஆகு ஜல்தாகை நெருப்பு எரிகிறது, அந்த மாதிரி எரிகிறதுன்ற மீனிங்ல வருது. ஸோ இதுலேயே இன்னும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள், லேர்ன் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் கலாஸ் பாட்ஷாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க.